ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இப்போ பருவதமலை போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஓடையில் தான் இப்போ 2 பெண்கள் அடிச்சுன்னு போயிட்டாங்க தண்ணியில். இறந்தே போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் தடுப்பு எல்லாம் அமைச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் 10 டைம் வந்திருக்கேன். இது 11வது டைம் மேலே ஏறுறது. இங்கே வந்தால் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாக வந்து பாருங்கள். இந்த மலை பாதி தூரம் போனோன்னு இந்தமாதிரி நந்தி ஷேப் தெரியும். இந்த டைம் நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்திருந்தாங்க. ஐயப்பனை பார்த்துட்டோம். ஐயப்பன் பக்கத்துலேயே சிவன் இருப்பார். அவரை பார்த்துட்டு மகாவில்வம் வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பொறுமையாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த டைம் கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலெலாம் இல்லை, நல்லா இருந்தது. நாங்கள் ஆகஸ்ட் 31 போயிருந்தோம். சண்டே அன்றைக்கி போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. மேலே ஏற வாய்ப்பு கிடச்சா நீங்களும் ஒரு டைம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மன மாற்றத்தை தரும் நமக்கு. நம்ம ஏதாவது கஷ்டத்தில் இருந்தோன்னா இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். கண்டிப்பாக மேலே போக இந்தமாரி கடப்பாறைப்படி ஏணிப்படிலாம் ஏறி தான் நம்ம மேலே போனோம். போய்ட்டு உச்சிக்கு போயிட்டு இங்கே சாமி இருப்பார். விநாயகர், முருகர் எல்லாமே இருப்பாங்க. இங்கே 18 சித்தர்கள் வழிபடுற மாதிரி இருக்கும். இவர் தான் மூலவர், பருவதமலை மல்லிகார்ஜுனர். இவரை நீங்கள் போய் ஒரு வாட்டியாவது அவர் கையில் உங்கள் கையில் பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.